ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே பல நாட்களாக நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக நாம் தேவனுடைய த சாலிட்டரினஸ், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட அந்த தன்மையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பேசிக்காக என்ன அப்படின்னா, ஹீ இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் சஸ்டைன். அவரில் அல்லது தன்னில் தானே நிறைவானவர், அல்லது அவருக்கு எதுவும் தேவையே இல்லை அப்படிங்கிற தலைப்பில் முதல் நாள் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவையே இல்லை ஆனாலும் நம்மளை தேர்ந்தெடுத்தாரே, அந்த தேவனுக்கு உடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது நாள் அவர் எவ்வளவு பெரிய தேவன், நம்ம துதி கூட அது துதிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பாக்கியமே தவிர நம்ம துதியினால் ஒன்றும் அவர் உயரப் போகிறதில்ல, இல்லை அவருடைய மகிமை குறைய போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சில காரியத்தை அதே தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். பாருங்களா, இது எதுக்கு நான் தொடர்ந்து இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு பெருக வேண்டும். எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, ஹவு டு வி see God? நாம தேவனை எப்படி பார்க்குறோம்? இன்னைக்கு பாருங்கள், மனுஷனை தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற புரிதல் நமக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் தொடர்ந்து போதிக்கிறேன். இப்படி ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 17வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, அதாவது ஒரு கஷ்டமான ஊழியம் அல்லது ஒரு கஷ்டமான காரியத்தை தேவன் சொன்னார், நீங்கள் கீழ்ப்படிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சேன்னு, அப்பாடா ஆண்டவரே கவனிச்சிங்கல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கீழ்ப்படிஞ்சு செம கஷ்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பயங்கர ஸ்வெட்டிங், பயங்கர ப்ராப்ளம், பயங்கர சேலஞ்சஸ், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்து வழியாக கோத்ரூ பண்ணி எப்படியோ எல்லாத்தையும் நான் கீழ்ப்படிஞ்சு உங்களை முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு காலர் லைட்டாக தூக்கி விட்டு அப்படி கெத்து காமிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு என்ன தவிர ஒரு ஆள் இல்லை, ஒரு பையனும் இப்படி இருந்திருக்க மாட்டான். அல்ல நானே எவனா வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கானா பாருங்கள், நான் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கேன். எவனா வேலை சின்சியராக இதை செய்கிறானா பாருங்கள், ஆனால் பாருங்கள் இந்த தம்பி வேலை சின்சியராக செய்கிறாரு பாருங்கள். யாராவது பாருங்கள், இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் தேவன் உண்மையில்லவர்னு சொல்கிறாங்களா பாருங்கள், ஐயா பாருங்கள் எவ்வளோ பாடுகள் வழியா, இப்படி இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான். ஆனால் இதெல்லாம் அப்படி செய்த பின்பு என்ன பண்ணணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நான் எவ்வளவு சாதிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை, நான் எவ்வளோ பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லலை. நான் பிரயோஜனம் இல்லாதவன், திருப்பியும் சொல்கிறேன், பிரயோஜனம் இல்லாத என்னை வைத்து தேவன் கட்டளையிட்ட யாவற்றையும் செய்யக்கூடிய கிருபை எனக்கு கொடுத்தார். அல்லது இப்படி சொல்லலாம், நான் இப்படி நீங்கள் கட்டளையிட்ட யாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், எவ்வளோ பிரயோஜனமான ஊழியக்காரனா அப்படின்னு கூட நான் சொல்ல முடியாது. ஏன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்? யார் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்? அவர் கட்டளையிட்ட யாவற்றையும், கொஞ்சம் செஞ்சவங்கல்ல, மிச்ச மீதியை செஞ்சவங்கல்ல, அவர் கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த அந்த ஊழியக்காரருடைய டைட்டில் என்ன அப்படின்னா அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட ஸ்டாண்டர்டு பிரகாரம் பார்க்கும் பொழுது நீயும் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், ஆனால் உன்னை வச்சு இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செஞ்சேன் பார்த்தியா, அதை நினச்சி நீ சந்தோஷப்படுறமே தவிர நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் யார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது நான் யாருன்னா, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லாதவன். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரிலாம் வேதத்திலிருந்தே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது அப்படின்னு வருது. பொல்லாதவர்கள் ஏன் சொல்லியிருக்கு? ஏன்னா யார் கூட கம்பேர் பண்ணுறாருன்னா, பரம தகப்பன் கூட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது இவன் பொல்லாத தகப்பன்ல, உலகத்தின் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இவன் நல்ல தகப்பன். தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் மீனை கொடுத்தான், அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுத்தான், கல்லை கொடுக்கல, பாம்பை கொடுக்கல, கேட்டதை தேவையானதை கொடுத்தான். நல்ல தகப்பன். உலகத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவன் நல்ல தகப்பனாக தெரிகிறான். ஆனால் அதே நல்ல தகப்பனை அப்படியே தேவனுடைய குட்னஸ் கூட கம்பேர் பண்ணும் பொழுது, பரம தகப்பனோட கம்பேர் பண்ணும் பொழுது, ஐயையோ நீ பொல்லாதவன் மாதிரிலப்பா தெரியுற. அதாவது இந்த ஊரில் கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த டாப்பர், எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன், டாப்பர் உடனே அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்த உடனே அங்கே இருக்கிற பார்த்தா ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே. அதே மாதிரி தான்
நாம் நினைக்கிறோம் நாம் பிரயோஜனமான ஊழியக்காரர் நினைக்கிறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம மனதில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும்னா, கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் நான் செய்து முடித்திருந்தாலும் தேவன் எப்பேற்பட்டவர்ங்கிறத நான் பார்க்கும் பொழுது, அவருடைய ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது, நீங்கள்லாம் என்ன தேர்ந்தெடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான், நீர் சொன்னதை மாத்திரம் நான் செஞ்சேன் அப்படின்னா நான் அவ்வளோ கீழ்த்தரமானவன் அப்படிங்கிறத அர்த்தத்தை விட, நீர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கணம் பொருந்தி எண்ணம் நம் மனதிற்குள்ளே வரணும். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அதில் வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்ல, கட்டளையிடப்பட்ட யாவற்றையும். வாலண்டரி சர்வீஸ் இல்லைங்க, நாம் நினைக்கிறோம் ஊழிய வாலண்டரி சர்வீஸ்ன்ட்டு, ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. கட்டளிடப்பட்ட அதுக்காகத்தான் உனக்கு மூச்சை கொடுத்தேன், அதுக்காகத்தான் உனக்கு படிப்பை கொடுத்தேன், அதுக்காகத்தான் உனக்கு சபையை கொடுத்தேன், அதுக்காகத்தான் உனக்கு ஐக்கியத்தை கொடுத்தேன், அதுக்காகத்தான் வேதத்தை கற்றுக் கொடுத்தேன், அதுக்காகத்தான் உனக்கு வாய்ப்பை கொடுத்தேன். வாய்ப்பை இதெல்லாம் எதுக்கு கொடுத்தேன்னா, நான் சொல்கிறத நீ செய்யணுங்கிறதுக்காகத்தான். சொல்லப்பட்ட யாவையும் அல்ல, கட்டளையிடப்பட்ட யாவையும். அப்போ ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தேவனுடைய மனிதர்களாக, தேவ பிள்ளைகளாக, விசுவாசிகளாக யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா ப்ரிவிலேஜையும் பார்க்கும் பொழுது, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கிரேஷியஸ்லி கிராண்டட் அப்படின்னா, எல்லா காரியங்களும் கிருபையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் நிறைவேற்றுவது. நீங்கள் உடனே யோசிக்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அடுத்து தொடர்ந்து ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். நாம் யார், அவர் யாருன்னு மட்டும் சும்மா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம யார். சரி, நம்மளை விட்டுருவோம். இந்த ராஜாக்கள், இந்த ஊரில் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுன்னு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் யாருன்னு அவர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாமா? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் தூளி போலவும். இது தமிழில் ஏற்றச்சால் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், ஜாதிகள்னால் பூமியில் இருக்கிற எல்லா மக்கள்னு வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் ஆண்டு பார்வைக்கு எப்படின்னா, ஒரு பக்கெட்டில் அந்த எட்ஜில் கீழே ஒரு சொட்டு தண்ணி தொங்கும் பார்த்தீங்களா? அந்த பக்கெட்டை தூக்கின உடனே கீழே 2 டிராப் தண்ணி தொங்க விழுல, அந்த அளவு தான் ஜாதிகளாம். எவ்வளோ பெரிய தேவன் பார்த்துருங்க. நான் உங்களை மட்டும் தனியால் சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே தேவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, டக்குன்னு ஒரு பக்கெட்டு தண்ணியை தூக்குனாருன்னா அந்த கீழே 2 டிராப் தொங்கிட்டு இருக்கும். அந்த டிராப் மாதிரி தான் யாருன்னா மொத்த ஜனங்கள். இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்கிறார் பாருங்க, தராசிலே படியும் தூசி போல். இந்த காலையிலே நீங்கள் இப்போ தராசெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அந்த காலத்தில் தராசு வச்சுருப்பாங்க பலசர கடையில். காலையில் எடுத்தோன்னே தராசை எடுத்துட்டு அதை அப்படி எடுத்து அப்படின்னு ஊதிட்டு தட்டிட்டு தான் அடுத்த பொருளை போடுவாங்க. அந்த ஊதும் போது கொஞ்சம் தூசிலாம் பறக்கும். அந்த தூசி மேட்ரே கிடையாது, அது வெயிட்டே கிடையாது, ஆனாலும் அவர் அதை ஊதி தள்ளுவார். அந்த தூசி மாதிரி தான் யாருன்னா உலகத்தில் உள்ள மொத்த ஜனங்களும். எப்பேற்பட்ட பெரிய தேவன் உங்களுக்கு புரியணும். இந்த தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார் அப்படின்னா, அணுன்னா உங்களுக்கு தெரியும்ல, கண்ணுக்கே தெரியாத, அளவிடப்பட முடியாத ஒரு துகள். மொத்த ஒரு தீவையை அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாராம். அப்படியே வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறார். ஆல் த நேஷன்ஸ் ஆர் நத்திங் பிஃபோர் ஹிம். மொத்த உலகத்தையும் கொண்டு வந்து முன்னே நிப்பாட்டிட்டு, என்ன ஆண்டவரே தெரியுதுன்னா, யாரையும் காணுமாப்பா? இல்லை ஆண்டவரே மொத்த உலகம் முன்னால் வந்துருச்சு. அப்படியா? ஒரு கண்ணு யாருமே காணோம். அதுதான் உங்கள் சைஸு, என் சைஸு, தேவன் முன்ன. அவ்வளோ பெரிய தேவனுக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளா, சீஷர்களா, ஊழியர்களாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய கிரேட்னஸில். அதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். இன்னும் அதையும் தாண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டார். இந்த காரில் போகும்போது மதியம் வெயிலில் கார் ஓட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோட்டில் தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. அது ஆங்கிலத்தில் மிரேஜ்னு சொல்லுவாங்க, தமிழில் காணல் நீர்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தா ஒன்றுமே இல்லையப்பா. அந்த லெவலுக்கு தான் மொத்த உலகமும் தேவன். அப்பேற்பட்ட பெரிய தேவன். இன்னும் வசனங்கள் நிறையா இருக்குது. ஒரு வசனம் அதே ஏசாயா தீர்க்கதரிசியில் 40வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். மொத்த உலகம் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். நைட்டு நீங்கள் படுக்கும்போது பெட்ஷீட் இருப்பீங்கள்ல, அது மாதிரி தான் நீங்கள் பெருசாக பார்க்குற வானத்தை விரிச்சாரம்மா. இந்த கோழிக்காய் உருண்டை விளையாடுவீங்கள்ல, அதே மாதிரி தான் பூமியும் அவர் பார்வைக்கு. அவர் பிரபுக்களை மாயையாக்கி, ஊரில் அவனை பெரிய பிரபு, பிரின்ஸு, மினிஸ்டரு, பிரசிடென்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் பார்வைக்கு இல்லையப்பா, காணுமப்பா, அவனை இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆளை காணுமே. இதான் அவர் பார்வைக்கு. பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். நாங்கள் யார் தெரியுமா? நாட்டில் நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்வோம், இந்த நாடே எங்கள் கட்டுப்பாடு கீழே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வச்சுட்டுங்களேன். யாரப்பா அவனை காணும், ஏதோ சொல்லிட்டு இருந்தானப்பா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பார்க்குறாராம். ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய தேவன். பிரதர், நீங்கள் சொன்னது எல்லாமே பழைய ஏற்பாடு பிரதர்.
நாங்கள் புதிய ஏற்பாடில் பார்த்த இயேசுவானவர் எப்படி தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாடில் பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது எழுதுகிறார். 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 18வது வசனம். சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், ஏன் காணணும்னு ஆசைப்பட்டால் கூட காணக்கூடாதவர். இதே நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்கள் பார்த்தோங்கிறாங்க, இவங்க ஆமாம் ஆமான்னு தலையாட்டி காணிக்க அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுது காணக்கூடாது சார், அவரை காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கே கனமும் மகிமையும் வல்லமையும் நித்திய வல்லமை மகிமையும் உண்டாவதாக. யாருக்கு மகிமையை கொடுக்குறோம்? He can be known only if he willing to reveal you. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்பேற்பட்ட தேவன் உங்ககிட்டையும் என்கிட்டையும் வந்து உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் யாருன்னு உனக்கு வெளிப்படுத்துகிறேன். உங்கள் அறிவை வச்சு அவரை கண்டுக்க முடியாது, காண முடியாது, அவரை நிதானிக்க முடியாது. அவரே வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சொல்லுகிற தேவன் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிற தேவன். இப்படித்தான் வேதம் தேவனை பற்றி சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால், he revealed himself to you. நானும் ஆசைப்பட்டு அவரை தேடி போகலை. தேடி போனாலும் என்னால் காண முடியாது. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட தேவன். தராசில் இருக்கிற தூசி மாதிரி நான், பக்கெட்டில் ஒட்டிகிட்டு இருக்க கடைசியில் இருக்கிற தண்ணி மாதிரி, காணல் நீர் மாதிரி நான். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்னே பூமியே உருண்ட மாதிரி இருக்குது, வானமே பெட்ஷீட் மாதிரி இருக்குது. எப்பேற்பட்ட தேவன்! அவருக்கு முன்னே நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் சார், நான் ஒரு மாயை ஒன்றுமே இல்லை. அப்படி மாயை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற என்கிட்ட வந்து அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன், நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன், என்னை அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். He knows you. அதை விட he reveals himself to you. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உனக்கு தன்னை அறிய பண்ணினார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் தூசி ஆண்டவரே. உமது பார்வைக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் போல, நாங்கள் இல்லாதவர்கள் போல, வேனிட்டி, மிரேஜ். ஆனாலும் நீங்கள் இவ்வளவு பெரிய தேவனாக இருந்தோம், இவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள தேவனாக இருந்தோம், காணக்கூடாதவராக இருந்தோம், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருந்தோம், பூமியை நிரப்புகிறவராக இருந்தோம், பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவராக இருந்தோம். நீங்கள் எங்ககிட்ட வந்து எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய தேவனாகவும் எங்களுடைய தகப்பனாகவும் மாறினீங்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. காலம் முழுவதும் இதை அறிந்தவர்களாக எங்கள் கடமையை மாத்திரம் செய்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.